உங்களை நீங்கள் அப்படின்னு நினைக்க வைக்கிற ஒவ்வொரு விஷயமும், அதாவது உங்க நினைவுகள், உங்க வேலை, உங்க லட்சியங்கள், ஏன் இப்போ உங்க முழங்கால்ல லேசா வலிக்கிற வலி கூட அடிப்படையில மூளை உருவாக்குற ஒரு பொய்ன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ம். நிச்சயமா முதல்ல யாருக்கும் நம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா, அது அவ்ளோ ஆழமா நம்ம மனசுல பதிஞ்சிருக்கு. ஆமா. அதுதான் நிஜம். உங்க கண்களுக்கு பின்னாடி இருந்து இந்த உலகத்த வேடிக்கை பார்க்குற அந்த உண்மையான அடையாளம் ஒரு வெறும் நரம்பியல் மாயைனா என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல இதத்தான் முழுமையா அக்குவேர் ஆணிவேரா பிரிக்க போறோம். கண்டிப்பா. இன்னிக்கு நாம எடுத்துக்கிட்ட ஆதார பொருள் ராய் மெல்வின் மொழிபெயர்ப்புல வந்த "இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு ஷூ ஃபெங் குவின்" அப்படிங்கிற ஒரு அற்புதமான புத்தகம். சரியா சொன்னீங்க. இது ஊச்சின் அப்படிங்கிற புகழ்பெற்ற ஞானி தன்னுடைய சீடர் சூஃபென்கின் என்பவருக்கு கொடுத்த உபதேசங்களோட தொகுப்பு. சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். இந்த ஊச்சின் தத்துவங்கள் வெறுமனே மேலோட்டமான அறிவுரைகள் கிடையாது. உண்மதான். இது நம்ம அன்றாட நம்பிக்கைகள, அதாவது நம்ம மொத்த வாழ்க்கையும் எந்த அடித்தளத்துல கட்டப்பட்டிருக்கோ, அந்த அடித்தளத்தையே நேரடியா கேள்விக்குள்ளாக்குது. நிச்சயமா, நம்ம உலகத்தை பார்க்கிற விதத்தையே நம்ம தலைகீழ மாத்த போகுது. நாம எல்லாருமே ஞானம், விழிப்புணர்வு அப்படின்னு எதையோ ஒண்ணு தேடி ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனா, இங்க தான் ஊச்சன் ஒரு பெரிய பிரேக் போடுறாரு. அந்த தேடல தொடங்குறதுக்கு முன்னாடி, முதல்ல தேடுபவர் யார் அப்படிங்கிற உண்மைய நாம கண்டுபிடிக்கணும்னு சொல்றாரு. இதுதான் இந்த உபதேசங்களோட மையமே. அந்த தேடுபவர் யார் அப்படிங்கிற இடத்துல தான் ஊச்சுன் தன்னுடைய முதல் பெரிய குண்ட வீசுறாரு. நாம தினமும் பயன்படுத்துற நான், எனது அப்படிங்கிற வார்த்தைகள் நிஜமானவை இல்ல, அது வெறும் நினைவுகளால உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்புன்னு வாதிடுறாரு. ம். ஆங்கிலத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி. அவரு நம்ம உடல ஒரு விருந்தோம்பும் இடம், அதாவது ஒரு ஹோஸ்ட் பாடி அப்படின்னு சொல்றாரு. ஆமா, நாம அதுல தங்கியிருக்கிற ஒரு விருந்தாளி அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இத படிக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் வந்துச்சு. என்னன்னா, நான் அப்படிங்கிறது ஒரு நபர் இல்லையா? நான் எப்படி ஒரு விருந்தாளியா இருக்க முடியும்? இப்போ இத ஒரு உயிரியல் இல்லனா நரம்பியல் கோணத்துல அணுகுனா அவர் சொல்றதோட ஆழம் நமக்கு புரியும். பாத்தீங்கன்னா, மூளைக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு அதுக்கு தெரியாது. அதுக்கு வர்றதெல்லாம் நரம்புகள் மூலமா வர சிக்னல்கள் மட்டும்தான். அதாவது வெளிச்சம், சத்தம், தொட்டுதல் இந்த மாதிரி தகவல்கள் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான தகவல்கள் மூளைக்குள்ள இடைவிடாம வந்துகிட்டே இருக்கு. இந்த தகவல்களை ஒருங்கிணைத்து ஒரு அர்த்தத்தை கொடுக்க மூளைக்கு ஒரு மைய புள்ளி தேவைப்படுது. ஓ! ஒரு கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைக்க ஒரு ரூட் ஃபோல்டர் இருக்குமே, அது மாதிரியா? சரியா சொன்னீங்க. அந்த ரூட் ஃபோல்டர் மாதிரி தான் மூளை நான் அப்படிங்கிற ஒரு மையத்தை கற்பனையா உருவாக்குது. எல்லாத்தையும் அதோட தொடர்பு படுத்துது. ஆக, இந்த நான் அப்படிங்கிறது நிரந்தரமான ஒரு பொருள் கிடையாது. அது தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வகைப்படுத்துற ஒரு தொடர் செயல்முறைன்னு சொல்றீங்க. இதை இப்படி புரிஞ்சுக்கலாமா? சொல்லுங்க. இப்போ நாம ஒரு பிரம்மாண்டமான தியேட்டருக்கு படம் பார்க்க போறோம். திரையில ஓடுற காட்சிகளை பார்த்து சிரிக்கிறோம், அழுகுறோம். ஆனா கொஞ்ச நேரத்துல பார்க்கறோங்கிற நம்ம அடையாளத்தை மறந்துட்டு நாமே இந்த தியேட்டர் கட்டிடமா மாறிட்டதா நினைச்சுக்கிறோம். ம். ரொம்ப அருமையான ஒப்புமை. அந்த திரையில ஓடுற சோகக் காட்சிகள் தான் நான் அப்படின்னு அந்த கட்டிடம் நம்புற மாதிரி ஒரு பிரமை, கரெக்டா? ஆமா. அந்த ஒப்புமைய இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்ட போட்டுட்டு ஒரு கேம் விளையாடுறீங்கன்னு வச்சுப்போம். நீங்க அந்த கேமுக்குள்ள மூழ்கிடும்போது, உங்க தலையில ஹெட்செட் இருக்குங்கிறதையே மறந்துடுறீங்க. கண்டிப்பா. அந்த திரையில வர்ற ஆபத்த நிஜமான ஆபத்தாவே உடம்பு உணரும். கை கால்லாம் வியர்க்க ஆரம்பிச்சிடும். அதேதான். மூளைக்குள்ள நடப்பதும் இதுதான். எண்ணங்கள், உணர்ச்சிகள், நினைவுகள் இதோட தொடர்ச்சியான ஓட்டம் தான் அங்க இருக்கு. ஆனா, மூளை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து, இந்த எண்ணங்கள நினைப்பது நான் அப்படின்னு ஒரு மாயையான எஜமானன உருவாக்கிடுது. ஆனா இங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கே. இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க, காலையில டிராஃபிக்ல மாட்டுனப்போ உங்களுக்கு வந்த கோபத்த நினைச்சு பாருங்க. அந்த கோபம் உங்களுக்கு எவ்வளோ உண்மையா தெரிஞ்சது? ம். ரொம்ப ரியலா இருந்திருக்கும். ஆமா. என் கை தற்செயலா நெருப்புல படும்போதோ, இல்ல எனக்கு தாங்க முடியாத பசி எடுக்கும்போதோ, அந்த நான் அப்படிங்கிற உணர்வு ரொம்ப நிஜமா தெரியுதே. வலிக்கும்போது அந்த வலிய உணர்ற நான் அப்படிங்கிறத எப்படி மாயன்னு சொல்ல முடியும்? இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், மனிதர்களாகிய நாம எப்படி ஒரு தூய உடலியல் உணர்விற்கு நாமே ஒரு கற்பனையான அடையாளத்தை பிணைத்துக் கொள்கிறோம் அப்படிங்கிறது தான். ஓ! வலிய நாம ஒரு அடையாளமா மாத்திக்கிறோமா? ஆமா. இப்போ நெருப்பு சுடுமுது ஒரு நரம்பு தூண்டல் மூளைக்கு போகுது. அது ஒரு உயிரியல் நிகழ்வு. அங்க வலி இருக்கு அப்படிங்கிறது 100% உண்மை.
ஆனா மூளை இந்த தகவலை எப்படி புரிஞ்சுக்குதுன்னு பாருங்க. அது உடனே பழைய நினைவுகளை தேடுமா? கண்டிப்பா. அது பழைய நினைவுகளை தேடி எதிர்கால பயங்களை இணைச்சு கடைசியா எனக்கு வலிக்குது, நான் பாதிக்கப்படுறேன் அப்படின்னு அந்த வலிய சுத்தி ஒரு கதையை உருவாக்கிடுது. அட, அப்போ வலி அப்படிங்கிற உணர்வு நிஜம். ஆனா அந்த வலிய சொந்தம் கொண்டாடுற நான் அப்படிங்கிற மையம் மூளை உருவாக்குன ஒரு லேபிள் மட்டும்தானா? எக்ஸாக்ட்லி. வலிக்கிறது நிஜம், ஆனா வலிக்கப்படுற ஒரு நபர் அங்க இல்ல. இது ரொம்பவும் பயமா இருக்கிற அதே சமயம் நம்மள விடுவிக்கிற ஒரு சிந்தனையாவும் இருக்கு. நிஜமாவே ஒரு பெரிய விடுதலையாதான் தோணுது. அப்படியென்றால் இந்த மாயையான நான் தனக்குத்தானே விழிப்படைய நினைச்சா என்ன நடக்கும்? அது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி. விழிப்புணர்வை அடைய, இந்த மாயையிலிருந்து விடுபட நாம என்ன மாதிரியான பயிற்சிகளை மேற்கொள்ளணும்? வூச்சின் என்ன சொல்றாரு? வூச்சென் மிக முக்கியமான தத்துவமே இங்கதான் வருது. அவர் ரொம்ப ஆணித்தரமா ஒரு விஷயத்த பதிவு செய்றாரு. எந்த ஒரு ஆன்மீக பயிற்சியோ, அதாவது அவங்க மொழியில கங்ஃபு அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி எந்த கடுமையான தேடலும் சிறிதும் பயனளிக்காதுன்னு சொல்றாரு. ஒரு நிமிஷம், எந்த பயிற்சியும் பயனளிக்காதா? தியானம், மூச்சு பயிற்சி, சுய கட்டுப்பாடு இதெல்லாம் கூடவா? ஆமா, எந்த ஒரு தொடர்ச்சியான முயற்சியும் உங்களை விழிப்புணர்வுக்கு அழைச்சிட்டு போகாது அப்படிங்கிறது தான் அவர் வாதம். இது நாம இதுவரை கேட்டு வந்த அத்தனை சுய முன்னேற்ற ஆன்மீக கருத்துகளுக்கும் நேர் எதிரா இருக்கே. எந்த முயற்சியும் செய்யக்கூடாதுன்னா நம்ம சும்மா உட்கார்ந்திருக்கணுமா? அப்படி இல்ல. ஆனா நம்ம முயற்சிகள் ஏன் தோக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஆனா இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற ஒருத்தருக்கு வாழ்க்கையில சில லட்சியங்கள் இருக்கும், அடுத்த மாசத்துக்கான பில்லுகளை கட்டணும், ஆபீஸ்ல வேலைகள் இருக்கும், இதெல்லாத்தையும் விட்டுடணுமா? குருடனுக்கு ஓவியம் வரைய கத்துக் கொடுக்கற மாதிரி இல்லையா அது? இதற்கான ஆழமான காரணத்தை நாம புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு முயற்சியும், அது ஆன்மீக முயற்சியாகவே இருந்தாலும், அது நான் அப்படிங்கிற அகந்தையே மேலும் பலப்படுத்துதே தவிர குறைக்கிறதில்ல. ஓ, நான் தியானம் பண்றேன், நான் விழிப்புணர்வை தேடுறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் அந்த நான் இன்னும் ஆழமா வேரூந்துருதுன்னு சொல்றீங்களா? சரியா சொன்னீங்க. இத உணர்த்த அவர் ஒரு வலுவான உதாரணத்தை சொல்றாரு. தலைவலிக்கு சமையல் எண்ணெய் மருந்தாகாது அப்படின்னு சொல்றாரு. ஆட, அதாவது தவறான கருவியை கொண்டு ஒருபோதும் சரியான தீர்வை எட்ட முடியாது அப்படிங்கிறது தான் அந்த உதாரணத்தோட அர்த்தமா? ஆமா, ஒரு மாயையான நான் தன்னைத்தானே அடிச்சுக்கிட்டு ஞானம் பெற முயற்சி செய்யறது நெருப்ப சமையல் எண்ணெய் ஊற்றி அணைக்க முயல்வதற்கு சமம். அங்க தேடுபவர் இருக்கிறதே ஒரு மாயை தானே. அந்த மாய எப்படி இன்னொரு மாயையை தேடி கண்டுபிடிக்கும்? நாம செய்யற ஒவ்வொரு முயற்சியும் அந்த நான் அப்படிங்கிற கற்பனை மையத்திற்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கு. கரெக்ட். அதனாலதான் ஞானம் அப்படிங்கிறது புதுசா ஒரு சட்டைய வாங்குறது போன்றதல்ல. அது அழுக்கடைந்த சட்டையில உள்ள அழுக்க அகற்றுவது போன்றது அப்படின்னு வூசின் சொல்றாரு. ஓஹோ, அப்போ மூளைக்குள்ள புதுசா ஒரு விழிப்புணர்வு சாஃப்ட்வேரை நாம இன்ஸ்டால் பண்ண போறது இல்லையா? கண்டிப்பா இல்ல. உலகத்தை ஒரு தனிநபரா பாக்குற அந்த பிழையான கண்ணாடிய கலற்ற போறோம், அவ்வளவுதான். சட்டையில ஒட்டியிருக்க அழுக்க மட்டும் நீக்குறோம். இது ஒரு நீக்குதல் செயல்முறை. அதாவது நாம எதையோ புதிதா அடைய போறதில்ல, மாறாக நம்ம கிட்ட இருக்கிற தேவையற்ற ஒரு கற்பனையை விட்டுவிட போறோம். சரியா புடிச்சிட்டீங்க. அப்படின்னால் முயற்சிகள் தேவையில்லை, தனிநபர் அடையாளம் பொய்யானது அப்படின்னா உண்மையிலே இங்க எஞ்சி இருப்பது என்ன? தனித்தனி உயிர்கள் இல்ல, நான் இல்ல, நீங்க இல்லனா எதுதான் இருக்கு? வெறும் வெற்றிடம் மட்டும்தானா? இல்ல, வெற்றிடம் கிடையாது. அது முழுமை. பிரபஞ்சத்துல தனித்தனி உயிர்கள் இல்ல, எல்லாமே ஒரே ஒரு பேருணர்வின், அதாவது அப்சல்யூட் கான்ஷியஸ்னஸோட வெளிப்பாடுதான்னு உசின் ரொம்ப தெளிவா விளக்குறாரு. ஓ, இத கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. அந்த கடலும் அலையும் உதாரணம் சொல்லுவாங்களே, அது மாதிரியா? அதேதான். கடல்ல உள்ள அலைகளும் நுரைகளும் கடலிலிருந்து வேறுபட்டவை அல்ல. அலை தனியா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டாலும் அது அடிப்படையில கடல் தான். அப்போ இந்த உலகம் நமக்கு வெளியே எங்கோ இல்ல, அது நம்ம மனதிற்குள்ளேயே அந்த பேருணர்வின் பிம்பமா உருவாகுதுன்னு சொல்றீங்க. ஆமா, இத விளக்கவோ சின் புத்தகத்துல பயன்படுத்தியிருக்கிற ஒரு உதாரணம் ரொம்ப ஆழமானது. அவர் மனிதர்களை பார்த்து சொல்றாரு, வாழ்க்கை மிகவும் குறுகியது, நீங்கள் வறண்டு போகும் குளத்தில் இருக்கும் மீன்களை போன்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆடடா, இது நினைச்சு பாருங்க. நாமெல்லாம் நம்மளோட சிறிய உலகமே நிரந்தரம்னு நம்பிட்டு அந்த சின்ன குளத்துக்குள்ள நடக்கிற சண்டைகள், வெற்றிகள், தோல்விகள் எல்லாத்தையும் நிஜம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த தண்ணியோ வறண்டுகிட்டே இருக்கு. அந்த மீன்களுக்கு குளம் வறண்டு கொண்டிருக்கு அப்படிங்கிற பெரிய சித்திரம் தெரியாது. அவைகளோட பார்வை அந்த நீரோட எல்லைக்குள்ளேயே சுருங்கிருச்சு. நாமும் அப்படித்தான். நம்ம உடலையும் எண்ணங்களையும் தாண்டி ஒரு எல்லையற்ற பேருணர்வு இருக்குங்கிறத நம்ம மறந்துட்டோம். நாம மீன்களோட நம்மள அடையாளப்படுத்திக்கிறோம். ஆனா நாம உண்மையில அந்த நீராகவே இருக்கோம் இல்லையா? கண்டிப்பா.
இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. உலகை நாம அனுபவிக்கல, அந்த பேருணர்வு தன்னுள் உலகை உருவாக்கிக்கிட்டு தன்னைத்தானே அனுபவிக்குது. இந்த முரண்பாட்டை நினைத்தாலே மூளை ஸ்தம்பித்து போகுது. நான், நீங்க, இதை கேட்டுட்டு இருக்கிறவங்கன்னு எல்லாமே அந்த ஒரே பேருணர்வின் வெவ்வேறு ஜன்னல்கள். இத ஒரு பரந்த கண்ணோட்டத்துல பார்த்தா, வானத்துல நகர்ற மேகங்கள வானம் எப்படி எந்த சலனமும் இல்லாம வேடிக்கை பாக்குதோ, அதே போல நம்ம மனதின் எண்ணங்கள அமைதியா கவனிக்கிறது தான் நம்ம உண்மையான இயல்பு. இப்போ அந்த ஸ்மார்ட் போன் ஸ்கிரீன் ஒப்புமையை கூட சொல்லலாம்ல. ஆமா, மொபைல் ஸ்கிரீன்ல நீங்க ஒரு போர் படத்தை பார்க்கலாம், இல்ல ஒரு அமைதியான இயற்கை வீடியோவா பார்க்கலாம். திரையில ஓடுற காட்சிகள் மாறினாலும் அந்த ஸ்கிரீன் பாதிக்கப்படுறதில்ல. போர் நடக்கிறதால ஸ்கிரீன்ல ரத்தம் வரப்போறதில்ல. பனி பெய்வதால ஸ்கிரீன் உறைந்து போறதில்ல. ஊசின் குறிப்பிடுற அந்த பேருணர்வு இந்த ஸ்கிரீனை போல தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. நம்ம வாழ்க்கையோட அத்தனை அனுபவங்களும் உணர்ச்சிகளும் அதன் மேல் ஓடுற வீடியோக்கள். ஸ்கிரீன் அந்த வீடியோக்களை எந்த தீர்ப்பும் இல்லாம வெறுமனே தாங்கி நிக்குது. அப்படியானால் எண்ணங்கள் உருவாவதை நாம தடுக்க வேண்டியதில்லையா? கோபமோ வருத்தமோ வந்தா அதனை அடக்கவோ அதிலிருந்து ஓடவோ தேவையில்லையா? நிச்சயமா தேவையில்ல. அவை வெறும் வீடியோக்கள்னு உணர்ந்து அதை தாங்கி நிற்கும் அந்த திரையாக நாமே மாறிவிடுவதுதான் நிஜமான விடுதலையா? கரெக்டா புடிச்சிட்டீங்க. நான் இத கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு நினைப்பது இன்னொரு எண்ணம் தான். அந்த எண்ணமும் அதே ஸ்கிரீன்ல ஓடுற இன்னொரு வீடியோ தான். ஆனா ஒரு நிமிஷம், இந்த உண்மையை எப்படி உள்வாங்கிறது? இது ஒரு தத்துவமா கேட்க நல்லா இருக்கு, ஆனா இது ஒரு அனுபவமா எப்படி மாற்றுவது? இவ்ளோ பெரிய தத்துவத்தை அந்த சீடர் சூஃபென்கின் இறுதியில எப்படி உணர்ந்துகிட்டாரு? இங்கதான் நாம நம்ம அறிவோட, அதாவது இன்டெலெக்டோட எல்லைகளை புரிஞ்சுக்கணும். நம்ம தர்க்க ரீதியான சிந்தனையால இந்த பேருணர்வை ஒருபோதும் புரிஞ்சுக்க முடியாதுன்னு வூசன் சொல்றாரு. ஏன்? அறிவு அப்படிங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணுதானே? ஆனா அறிவு எப்போதுமே ஒன்றை இரண்டாக பிரித்து பார்க்கக்கூடியது. பார்க்கும் நான், பார்க்கப்படும் பொருள் அப்படின்னு பிரிச்சா மட்டுமே அறிவால் செயல்பட முடியும். ஆனா பேருணர்வு என்பது இரண்டற்றது, ஒன்றே ஒன்றுதான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு 30 சென்டிமீட்டர் அளவுகோலை வச்சுக்கிட்டு பசிபிக் பெருங்கடலோட ஆழத்தை அளக்க முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப சரியான ஒப்புமை. அளவுகோலால ஒரு குறிப்பிட்ட தூரத்தை மட்டும்தான் அளக்க முடியும். அதுபோல நம்ம குறுகிய தர்க்க அறிவை கொண்டு எல்லைகளே இல்லாத அந்த பேருணர்வை அளக்க முடியாது. கரெக்டா? உங்களோட அளவுகோல் மிக துல்லியமானது. அறிவு அப்படிங்கிறது ஒரு கருவி. அது வாழ்க்கையை நடத்துறதுக்கு பயன்படும். ஆனா அது தன்னையே அளக்க முடியாது. நீங்க தேடுற அந்த பேருணர்வு உங்களுக்கு வெளியே எங்கோ இருக்கிற ஒரு பொருள் அல்ல. அதுவே நீங்கள். ஓ, அதனாலதான் அறிவு அங்கே தோற்று போகுது. கேள்விகள் கேட்கிறது அறிவோட வேலை. ஆனா உண்மையை புரிஞ்சுக்க அந்த அறிவே ஒரு மாபெரும் தடையா மாறிடுது. ஆமா. அதனாலதான் வூச்சின் தனது சீடரை நோக்கி, கேள்விகள் கேட்பதை நிறுத்து, அறிவை பயன்படுத்தாமல் வெறுமனே கவனி, அதாவது ஜஸ்ட் லிசன் அப்படின்னு சொல்றாரு. இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு சீடர் சூஃபென்கின்க்கு என்னாச்சு? அவருடைய மனநிலையில என்ன மாற்றம் நிகழ்ந்தது? வூச்சின் இந்த கூர்மையான வார்த்தைகளை முழுமையா உள்வாங்கிய பின் சூஃபென்கின் அறிவின் பிடியிலிருந்து நழுவுறாரு. ஒரு மாபெரும் விழிப்புணர்வை அடையாரு. ஆடா, அதன் உச்சக்கட்டமா அவர் நான் எங்கும் இருக்கிறேன் அப்படிங்கிற நிலைய உணர்றாரு. நானே பார்ப்பவன், நானே பார்க்கப்படுபவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொற்களற்ற ஆழ்ந்த மௌனத்திற்கு செல்றாரு. மௌனம், தர்க்க ரீதியான கேள்விகளுக்கு அப்பாற்பட்ட அந்த மௌனமே உண்மையான புரிதலின் உச்சம். அந்த கற்பனையான திரையரங்க கட்டிடம் உடைந்தவுடன் வார்த்தைகளின் தேவை முடிஞ்சிடுது போல. உண்மை. கேள்விகள் எப்போது முடியுதோ அப்போதுதான் தெளிவு பிறக்குது. தர்க்க ரீதியான அறிவு விடைய தேடும், ஆனா உண்மையான விழிப்புணர்வு அந்த கேள்வியையே காணாமல் போகச் செய்யும். தேடுபம் காணாமல் போகும் அந்த இடம்தான் சூஃபென்கினின் மௌனம். இதெல்லாம் எதை உணர்த்துகிறது? நாம யார் அப்படிங்கிற இந்த அடிப்படையான தேடலுக்கு ஊஷின் ஒரு விடையை கொடுக்கல. மாறாக விடை தேடும் நம்மையே ஒரு கேள்வியாக்கி உடைத்தெறிஞ்சிருக்காரு. ஆமா, நாம இதுவரை ரொம்ப இறுக்கமா புடிச்சுக்கிட்டு இருந்த நான் அப்படிங்கிற நரம்பியல் மாயைய சுக்குநூறா ஆக்கியிருக்காரு. அந்த மாய உடைந்தால் மட்டுமே நிஜமான அமைதி சாத்தியம். கண்டிப்பா. எந்த சலனமும் இன்றி கவனிக்கிற ஒரு சாட்சியா மாற இந்த உபதேசங்கள் வழிவகுக்குது. இப்போ இத கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கான ஒரு சவாலான கேள்வியை நான் முன்வைக்கிறேன். ஸ்ரீட்ஸ் சேனல் மானிட்டைசேஷன் இல்லாம தான் நடக்குது. இந்த ஆடியோ புத்தகம் உங்களுக்கு பயன் தருது என்று நினைத்தால் இந்த முயற்சி தொடர்ந்து போக உங்க ஆதரவு மிகவும் உதவும். என்னுடைய இந்த முயற்சிக்கு நன்கொடை அளிக்க விருப்பம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டுள்ள UPI ID மூலம் வழங்கலாம்.
உங்களால் முடிந்த அளவு போதும். சிறிய ஆதரவும் பெரிய உதவிதான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கருத்துக்கள் அவர்களுக்கும் தேவையாக இருக்கலாம். லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பகிருங்க. மனப்பூர்வமான நன்றி.